வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னடி வாக்க முட்டையாடி குட்டியா இருக்கு. ஐயோ மாட்டுக்குட்டியே உடைச்சிருக்குல்லக்கா. உடஞ்சிருந்தா கூட பரவாயில்லடி. என்ன உடச்சதா முக்கியம்? முட்டை சைஸ பார்த்தா பயமா இருக்குடி. டைனோசார் முட்டை அதெல்லாம் நான் வேற நல்லா பால் காயணும். அப்பதான் ஒண்ணும் ஆகாது. சும்மா நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. ஐயோ ஃபர்ஸ்ட் முட்டை தான் போட்டிருக்கணும். நான் மாத்தி மாவு போட்டு சரி விடு. தப்பு தப்பு பண்ணாதான் கடைசியில வீடு கரெக்டா வரும். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இதை ஆஃப் பண்ண மாட்டேன். இந்த முட்டையை உடைச்சு தவிர பயமா இருக்கு. வேற எடு தயவு செய்து எடுத்து டைனோசார் முட்டை அதுதான் உன் மொட்டை. நீ மெல்ல சாவ் மெல்ல சாவ் மெல்ல சாவ் சாவ் சாவ். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? இப்ப இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். எப்பவும் முட்டை கலக்கும் போது பேச்சு கலக்கு சீக்கிரம் கலக்கும். எவ்வளவு நேரம் கலக்கணும்? நம்ம இஷ்டம் தான். இது கலர் மாறுற வரைக்கும் கலக்கிக்க வேண்டியதுதான். நானே பிகினர் தானே. இப்ப இது வந்து சக்கரை போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம சக்கரை போடணும் தானே. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. உப்பும் போடணும், அப்பதான் இனிக்கும். எப்பவுமே சுகர் பொருள் செஞ்சா உப்பு போட்டோம்னா நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்து சமைச்சா தெரிஞ்சிருக்கும். நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கு? டப்பாவே மறந்துட்டோம். நீ மறந்துட்டேன்னு சொல்லு. காட்டு சுகர் டப்பா. நம்ம 99 ரூபாய்க்கு 3 டப்பா வாங்கினானே. நாங்க வாங்கினதே வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு தங்கதுன்னா அதுதான் அப்படி நானே நினைச்சுப்போம். அதை தாண்டி பவுடர் சுகரா போடணுமா? ஆமா, அரைக்கணும். ஒண்ணு வச்சுட்டு நாங்க வாங்கினதுலயே கொஞ்சம் உருப்படியான பொருள்ல ஒண்ணுதான் அந்த 3 டப்பா. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்ன காட்டுவேன் துன்பம் எங்கு ஓட்டுவேன். துன்பம் தான் சொல்லிட்டனே. கண் நிமிக்கும் நேரத்தில் உலகம் தன்னை நான் மாற்றுவேன். அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். நல்லா கணக்கு கலக்கு 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 கலக்கிக்கிட்டே இரு. This is a consistency. கொஞ்சமா ஊத்து, ஒரு சொட்டு ஊத்தி எடுத்துக்கிறாங்க தண்ணியில. யாரு சமைக்கிறா? யாரு? எனக்கு சமைக்க தெரியாது. நல்ல நாளா அவங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், தெரியுதா? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? மைதா மாவு போடணும். மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அது வந்து கணக்கெல்லாம் தெரியாது. நான் எல்லாமே என் இஷ்டத்துக்கு 2 பேர் திங்கிற அளவுக்கு நான் பண்ணிப்பேன். எத்தனை பேருக்கு தெரியுமோ அத்தனை பேருக்கு நீங்க செஞ்சுக்கணும். தான் இருக்கணும். தோசைக்கல்ல பேட்டர் மாதிரி போடணும். நம்ம இதை வந்து ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கலக்கணும். ஓகேவா? இப்ப இது வந்து பேட்டர் வந்து பத்தலை. இப்ப என்ன பண்றது? இப்பதான் நம்ம ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் பால் இறக்குறோம். பால் ஊத்த பண்ணிருக்கேன்.
அதனாலதான் ஆற வச்சிருக்கேன். எதுக்கு டைரி மில்க் வாங்கிட்டு அது வந்து சீக்ரெட். அதுக்கு வந்து கம்பி பாகு. இங்க பாரு, கம்பி கட்டி மாதிரி இதாயிடுச்சு. என்ன பண்ண போற? இதுல பால் ஊத்துவேன். அதிகம் ஊத்திட்டியோ? பால் ஊத்தணும். எப்படி? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா காரணம் இதுதான். வந்து போலீஸ்க்கு புடிச்சிட்டு போயிருந்தேன். அவ்வளவுதான், நம்ம இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பேட்டர். டோரிமான் வரேன் அப்படின்னு ஆளை பண்ணு. ஓடியே போயிரும். அது அப்படியே அமுக்கிட்டு. இப்பதான் நல்லபடி கீழே ஊத்தி தொலைச்ச. எங்க இது இது இருந்தாதான் நீங்க பண்ணுவீங்களோ? பீங்க கையாலே. போதும் தானே? போதும். நம்ம வந்து அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவேன். அது மாதிரி வேற. இது வந்து நான் அப்படியே உள்ள போட்டுருவேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து நியூட்டன்ல வாங்குற அளவுக்கு டபுள், அதனால நியூட்டன்ல தான் உள்ள ஸ்ப்ரெட்டா வைப்பாங்க. அந்த அளவுக்கு டபுள் ஆத காரணத்தால் நம்ம வந்து டைரி மில்கோட முடிச்சுப்போம். இது 30 ரூபா, இது 10 ரூபா. 10 ரூபாயே வித்தாங்க. 10 ரூபா. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சிக்குள்ள நம்ம உள்ள போட்டுட்டு, தயவு செஞ்சு யாரும் இதை பார்த்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சாக்லேட்டோட இதெல்லாம் இறங்குன்னு சொல்லுவீங்க, அதனால பண்ணாதீங்க. எஸ். இது நல்ல ஐடியா. எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. அதோட நாங்க ஆமா இப்ப நாங்க வந்து அடுப்பு வந்து டோராயாக்கி சுட போறோம். தோசை கல்லுல தோசை சுட போறோம். மைதா மாவுல தண்ணி ஊத்துனா அப்படியே புஃப்னும். இந்த பதத்துல இந்த மாதிரி இருக்கிற மாவை எடுத்து அப்படியே அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது வரைக்கும் இது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்குல்ல. ஒரு பெரிய குக்கர் அவனும் கொடுக்கல. இதுவே அந்த பக்கம் ஒயிட்டா தான் இருக்கும். அதனாலதான் இந்த இந்த சைடு சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது பண்ண வேண்டியதான். சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்கா இருக்கும். ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனா இது பார்க்க அப்படி டோராக்கினா இருக்கு. எப்படி அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி விட்டு அந்த பக்கம் கருகுது. இதே மாதிரி இருக்கிற பேட்டர் எல்லாம் ஊத்தி எடுத்துட்டு பயங்கரமா தான் இதுல பாரு உனக்கு தெரியும். சரி ஓகே, இப்ப அப்படியே வந்து இதுக்கு பார்ட்னரா இவங்களை செலக்ட் பண்றோம். இவங்க எல்லாம் ஒரே ஷேப்ல இருக்காங்க, அதனால செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷூ சுடுது இதை எடுத்து அப்படியே வச்சு என்ன சுடு சுடுது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சூடா இருக்குல்ல, அது எப்படி கட்டியாகும்? அது உருவதான் செய்யும். சாக்லேட் தானே சொல்றேன். ஆகாது. சாக்லேட் அது சூடா இருக்கிறதுல பட்டா அது ஃப்ரீசர்ல வச்சாலோ இல்ல பச்சை தண்ணி இந்த தண்ணி ஐஸ் வாட்டர்ல போட்டாலதான் அந்த மாதிரி ஆகும். உனக்கு தெரியே. நான் ஃபர்ஸ்ட்ல சுட்டது ஃபுல்லாவே அப்படியே நல்லா டவுன் வந்துருச்சு. ஓகே, ஒரு அடியா பழக்கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் டோராயாக்கி செஞ்சாச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இவ செஞ்சது என்னமோ தெரியல,
ஃபஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. அவளே சொல்லியிருப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நாங்களும் சாப்பிட்டோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.